இருக்கு. இருக்குன்னா நான் கட்டினா தாலி இருக்க தானே செய்யும். என்னடி அப்படியே நிக்கிற? இந்தா புது கயிறுல இது கோத்துரு. இப்படி அப்படியே அந்த தங்க காசு ரெண்டையும் அந்த பக்கம் இந்த பக்கம் மாட்டணும், சரியா? அந்த குண்டு இருக்குல்ல, அத காசுக்கு அப்புறம் மாட்டணும். அதுக்கு முன்னாடி குங்குமம் தடவிடு. எப்படிடி? ஒண்ணுமே புரியல. எப்படி தாலி வந்திருக்கோம்? ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வர போயிருப்பா. சீக்கிரம் வா. பாட்டி, இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாம் இல்லைங்கிற குறைய இப்போ தாலி பறிக்க போடும்போது வந்துருச்சு. போடா, அதுக்காக தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன். என் வாயை கிளறாத, நல்ல மூட்ல இருக்க. இல்லை பாட்டி, எப்போவுமே பாட்டி வாயை கலர்னா தானே அடுத்த தலைமுறைக்கான அவல் கிடைக்கும். அவளோ பொரியோ, ஆனா ஒண்ணு, நீ நினைச்சதை எப்படியோ சாதிச்சுட்டுடா, உன் தாத்தா மாதிரி. தாத்தா? பாட்டி, எதுக்கு எடுத்தாலும் தாத்தா மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க. அவர் நான் பார்த்ததே இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் கூட என்ன கம்பேர் பண்ணிட்டே இருக்கு. இங்க வா. எப்படி சமாளிச்ச? என்னது? தெரியாத மாதிரி நடிக்காத. தெரிஞ்ச மாதிரி நடிக்க தெரியல, அதான். ஏய், என்னடி பண்ண? தாலி, உன் கழுத்துல இல்லாத தாலி எப்படி வந்துச்சு? திமிர பாரு, சொல்லு பதில. எப்படி வந்தா என்ன? அதான் வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? எல்லாரும் ஹாப்பி தானே? ஹாப்பியா? நீ எப்படியோ இந்த வீட்ல தானே இருக்க போற. உன் ஹாப்பி எங்க போகுதுன்னு அப்ப தெரியும். நீங்க என்ன மாதிரி பிளான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணாலும் கடைசியா அது புஸ்ஸல போயிடுதுல்ல. எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. சாரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க கொஞ்சம் பெட்டரா பண்ணுங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் இங்கே தான் இருக்க போறேன். அப்போ என்ன எல்லாரும் நல்லா ராசி ஆயிட்டீங்க போல. நாத்தனார் பாசம்னா சும்மாவா? ஹே, தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத, சிக்கி இருக்க. அத மறந்துடாத. அப்படியா? என்ன எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்களா? உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை. ரொம்ப ராட்டின மாதிரியே ஜர்னியை சுற்றி வந்துட்டு இருக்கீங்க. எங்க மாமா என்ன உங்க குரூப் ஆளுங்களெல்லாம் சரியா கைட் பண்ண மாட்டீங்களா? தேவையில்லாம மம்பிழுத்துட்டு இருக்காங்க. என்ன குரூப் ஆளுங்களா? பாத்தியா, மச்சா கடைசியில என்னையும் உங்க கோஷ்டில சேர்த்துட்டாரு. எல்லாம் உன்னாலதான். இவர் வேற எரியற தீயில எண்ணெய் ஊத்தாதீங்க. ஓ ஆத்தாடி, ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா? இது தெரியாம போச்சே. என்ன ஆள விடுங்க. வா வா. மாப்பிள்ள கற்பூரம். அம்மா, பிடிச்சிட்டால. ஏய் ரம்யா, எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன்னு முன்னாடி வந்து நிப்பல உன் மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்கு. இப்ப வந்து ஏடு. ஏய், முடியாதுன்னு சொல்லு. ஒத்துக்கிட்ட, இனிமே இப்படியே பழக்கி விட்டுருவா.
இங்க பாரு, சிக்கிட்டோம், ஒத்துக்கோ. பிரச்சனை தீந்துரும், இல்லைன்னா அசிங்கம் ஆயிடும். ம், ஜனனி நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இதுக்கும் பின்னாடி ஏதாவது பிளான் வச்சிருப்பா. என்னங்கடி ஆள் ஆளுக்கு விடுகதை போட்ட மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க? நேரம் ஆகுதுல. சீக்கிரம் ஆரத்தி எடுங்க. இல்ல மாமா, நான் எடுக்கல. ஏண்டி? இவ ஏதாவது பிளான் வச்சிருப்பா, மாட்டிக்கிட்டு விட்டுருவா. இப்ப ஆரத்தி எடுக்க போறீங்களா இல்லையா? விசாலட்சுமி நீயே எடு. சரிங்க. ரம்யா, நீ ஆரத்தி எடுக்க மாட்டியா? எடுப்பா எடுப்பா. ஏ ரம்யா, வந்து எடு வா. மாமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு, வந்து ஆரத்தி எடுமா. நான் ஆரத்தி எடுக்கிறதுக்கு நான் ஒண்ணு இந்த குடும்பத்து பொண்ணு இல்லையே. ஏன் விருப்பப்படி இங்க என்னதான் நடக்குது? என்னதான் இருந்தாலும் நான் ஒரு அந்நிய வீட்டு பொண்ணு தானே. ரம்யா, என்ன பேச்சு பேசுற? அதெல்லாம் உன் மனசாட்சி படி தான் பேசுறீங்க. அதுவும் இப்போ ஆரத்தி எடுக்கிற நேரத்தில் இப்படிலாம் பேசுறதுக்கு என்ன காரணம்? என் கையால் ஆரத்தி எடுக்க சொல்லும் போது என் மனசையும் நீங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல. நீ இந்த குடும்பத்து பொண்ணு இல்லையா? உன்னை அப்படித்தான் நாங்க பார்த்தோமா?